ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தோட ப்ரமோஷன்ல இருக்காரு. அப்ப அந்த ப்ரமோஷன்ல இருக்கப்ப அங்க இருக்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்களும் சிவகார்த்திகேயனும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களாமே, அது ஒரு ரூமர் நியூஸா தான் போயிட்டு இருக்கு, அது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஆமா, நான் சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் பண்ண போறேன், பட் இப்ப இல்ல, நெக்ஸ்ட் இயர் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நாங்க கொடுக்க போறோம். சிவகார்த்திகேயனுக்கும் இப்ப நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அண்ட் அதே போல எனக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இந்த கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்களே இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அண்ட் எஸ்கே அண்ணா ஃபேன்ஸ்க்கு இதை கேட்டதும் செம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எஸ்கே அண்ணா இப்ப நெக்ஸ்ட் வரப்போற எல்லா டைரக்டரும் செம மாசா சூஸ் பண்ணிருக்காரு. இப்ப அமரன் படம் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் கூட SK23 படம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டான் படம் காம்போ அகைன் ரீயூனிட் பண்றாங்க. அண்ட் இது இல்லாம நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு அண்ட் அதுக்கப்புறம் சுதா கங்கரா கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எல்லாருமே ஒரு தரமான டைரக்டரா சூஸ் பண்ணிருக்காரு எஸ்கே அண்ணா. அண்ட் இப்ப வெங்கட் பிரபு கூட இணைகிற அந்த படத்துக்கு சத்யஜோதி பிலிம் தான் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இது இல்லாம எஸ்கே அண்ணா நிறைய படம் ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லாஸ்டா அவர் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படம் செம்மையான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு. இதே போல தரமான படங்களா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், SK26 வெங்கட் பிரபு கூட தான் கூட்டணி அமைய போது வெங்கட் பிரபு அவர்களே இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.